வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 7th மார்ச் ஃப்ரைடே. போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். எல்லாமே உங்களை நீங்கள் கிள்ளி பார்த்துக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில தான் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் வேற, ஆனால் இன்னைக்கு இருக்கிற வெள்ளிக்கிழமைங்கிறது வேற. இதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளிக்கிழமை எல்லாமே ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். எதுக்கு இறங்குறோம் அப்படின்னு தெரியாதையே மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகுது. வித் பாசிட்டிவ் பயாஸில் க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் 3:20க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ மார்க்கெட் 5 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி சென்செக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 35 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில நம்ம இருக்கணும்னு வச்சுக்காங்களேன். இதில் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே மோர் தென் 1.5% டவுனு. யூரோப் மார்க்கெட்டு மோர் தென் 1.5% டவுனு. காலையில் ஏசியன் மார்க்கெட் மோர் தென் 2% டவுனு. பட் நம்ம மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்னாச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்? நான் தான் அந்த 2-3 நாளாவே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சம்திங் குக்கிங், சம் பாசிட்டிவ் நியூஸ்லாம் இருக்குது. எஸ்டர்டே வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். சம் பாசிட்டிவ் ரீசன்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய இம்பேக்ட் தானா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தலாம் அந்த வீடியோவில். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி டேரிஃப் ட்ரம்ப் சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு ப்ளூம்பேர்க்ல அதுதான் ஒரு டாப் நியூஸாக இருக்குது. இந்தியா அதிக வரி விதிக்கிற நாடாக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்போதான் அவருக்கு தெரியுதோ இந்தியா அதிக வரி விதிக்கிற நாடுன்னு. எங்களுக்கும் எப்பயோ தெரியுங்க. அவங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். எனிவே அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ட்ரேட் டீல் எவ்வளோ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இயர் 2024 அண்ட் 2023 இந்த 2 வருஷமும் பார்க்கும்போது $140 பில்லியன் இருந்து $150 பில்லியன் வரையும் நடந்திருக்குது. லாஸ்ட் மந்த் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒயிட் ஹவுஸுக்கு போயிருக்கும் போதுக்கு அவங்க ஒரு சம் பிளாட்டரல் ட்ரேட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. 2030க்குள்ள $500 பில்லியன் இந்தியா அண்ட் அமெரிக்காவுக்கு ட்ரேட் டீல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த டேரிஃப் ட்ரம்ப் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், லைக் இந்தியா அதிகமான டேரிஃப் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 2 அன்னைக்கு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி மார்க்கெட்டில் ஒரு பிரளயமே நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் சம் எஃபர்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏப்ரல் 2 அன்னைக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட்லி தெரிய வந்துடும். பட் இவர் டேரிஃப் ட்ரம்பை பொறுத்தவரையும் எந்த மாதிரியான ஒரு டிசிஷனும் போல்டாக எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றதுன்னா, மார்ச் மந்த்து கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு 25% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு அது 2-3 நாள்லேயே இல்லை நாங்கள் 1 மாதத்துக்கு நாங்கள் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு மார்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மார்ச்சில், அதாவது இந்த கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே அகைன் அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சம் ஆட்டோ மேக்கர்ஸ் கம்பெனிகளுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு போல்டான டிசிஷன் இல்லை. ஒருவேளை ட்ரம்ப் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரோ, டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் பை பண்ணிட்டு இல்லை நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். பேசிக்காகவே அவர் பிஸ்னஸ் மேன். அதுக்கப்புறம் தான் அவர் பிரசிடென்ட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு போல்டான டிசிஷன் அவர் எடுக்கிறது இல்லை. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு பார்ட்டிக்கு போயிடுறாரு. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணுறாரு, சம் எக்ஸம்ஷன் பண்ணுறாரு. ஸோ மறுபடியும் வீக்கெண்டு பார்ட்டிக்கு போயிடுறாரு. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது ஜனவரி 20th ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? எஸ்டர்டே சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் யூஎஸ் மார்க்கெட்டு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். லைக் டவ் 1% டவுனில் போயிருக்குது. S&P 500 1.78%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2.6% டவுன் ஆயிடுது. இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாஸ்டாக் இண்டெக்ஸ் இப்போ கரெக்ஷன் டெரிட்டரி மோடுக்கு வந்துருக்குது. கரெக்ஷன் மோடுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. லைக்
மோர் தென் 10% டவுன் ஆயிருக்குது. எஸ்டர்டே வரையும் 7.5%, இப்போ வந்து 2.5%. ஸோ மோர் தென் 10% இறங்கி இருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ். ஓகேங்களா. யூஎஸ் உடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரையும் 25க்கு வந்துருக்குது. எஸ்டர்டே 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 25ல இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து சம் பாசிட்டிவ் நியூஸும் வந்துருக்குது. அதாவது யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.1 அரௌண்டில் இருக்குது. அதாவது யூஎஸ் 10-year பாண்டு ஈல்டு மட்டும்தான் குறையுது. மற்றபடி ஏசியன் பாண்டு ஈல்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய 10-year ஈல்டு வந்து 13 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நியூசிலாந்தோடைய 10-year ஈல்டு 10 பேசிஸ் பாயிண்ட், ஜப்பானுடைய 10-year ஈல்டு 10 பேசிஸ் பாயிண்ட். ஸோ எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. யூஎஸ் உடைய 10-year பாண்ட் ஈல்டு மட்டும்தான் வந்து குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா. ரைட். அதுக்கப்புறம் வந்து டெஸ்லாவுடைய ஷேர் வந்து எஸ்டர்டே வந்து ஆல்மோஸ்ட் 6% டவுன் ஆயிருக்குது. என்னன்னா அதனுடைய சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது யூரோப் அண்ட் யூஎஸ்ல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துருக்குது. ஓகேங்களா. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டு. இந்த யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏசியன் மார்க்கெட்டு ஜாப்பனீஸ் நிக்கி 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1%. ஸோ எல்லாமே வந்து டவுனில் தான் போயிருக்குது. ஏசியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டவுனில் இருக்குது. நம்ம நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 30-40 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு ஜெர்க் வந்துச்சு. லைக் 22,450 அரௌண்ட் வந்துட்டு இமீடியட்டாக பவுன்ஸ் ஆயிடுச்சு. 22,650 வரையும் போயிட்டு இப்போ வந்து 22,550 அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் நோட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டியும் ஓப்பனிங்கில் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் இருந்துச்சு. பட் அது வந்து ரெக்கவரி வந்துச்சு. ரெக்கவரி வந்துட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னைக்கு வந்து யூஸ்வலான ஃப்ரைடே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு தனி ஃப்ரைடே. லைக் எல்லா மார்க்கெட்டுமே இறங்கி இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகுது. இதுவே வந்து 1 வீக் முன்னாடி எல்லா மார்க்கெட்டும் இறங்கி இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு நீ என்னடா இவ்வளோ இறங்குறன்னா அதுக்கு மேலே இறங்கண்டா அப்படின்னு இறங்கிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க தான் இறங்குறீங்க, நான் ஏறுறேன், ஏற்கனவே அடிச்சு துவைச்சு காய போட்டேன் இந்தியன் இன்வெஸ்டர்ஸை, அதனால அவங்களுக்கு வந்து சம் டானிக் கொடுத்துருக்குறேன். என்ன சொல்றது, ஐசியூல இருந்து இப்போதான் வந்து வெளியே எடுத்து நார்மல் பெட்ல போட்டிருக்கிறோம், அதனால அவங்க அதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு இந்தியன் மார்க்கெட் வந்து நினைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம். ஓகேங்களா. ஓகே, நம்ம மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சம் ரீசன் எல்லாமே நான் வந்து கண்டினியூவாக சொல்லிட்டே தான் இருக்கிறேன். 22,000 சொல்லிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் டியூஸ்டே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாருங்க, சம்திங் குக்கிங் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுலேருந்து எஸ்டர்டே வீடியோ வரையுமே வந்து மார்க்கெட் ஏறுறதுக்கு உண்டான ரீசன் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அதுலேயும் வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா லைக் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு சிங்கப்பூர் கிளைண்ட், நான் லாஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர் போயிருக்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. அதாவது 100-day வீக்லி மூவிங் ஆவரேஜ் நீங்கள் சொன்ன 22,000 வந்துருக்குங்க சார். நீங்கள் 22,000 சம்திங் குக்கிங் சொல்லும் போதே வந்து நான் வந்து சார்ட்லாம் போட்டு பார்த்தேன். அதில் வந்து பார்க்கும்போது 100-day வீக்லி மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக வந்து 22,000 தான் வந்து டச் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு முன்னாடி இது எப்போ நடந்திருக்குது அப்படின்னா டச் ஆனது 2008, 2020, 2016, 17 வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஓகேங்களா. ஓகே, எனிவே ஆஸ் ஆஃப் நவ் நம்ம மார்க்கெட்டு லோலேருந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. ஏப்ரல் 2 முன்னாடி வரையும் நம்ம மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 23,500, 24,000 வந்துச்சு அப்படின்னா நத்திங் டு வரி. மறுபடியும் ஏப்ரல் 2 அன்னைக்கு அவங்க வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இறங்கினாலும் மறுபடியும் வந்து ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து நம்ம மார்க்கெட் வந்து இறங்கக்கூடாதுன்னா ஒரு 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், இல்லைன்னா 200 பாயிண்ட் கூட இறங்கலாம். 22,000 வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. 22,000 மட்டும் பிரேக் பண்ணிட்டு அது கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கதம் 21,300 டச் பண்ணாம ஏறாது. அதனால வந்து 22,000 வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாம் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து 4 செஷன் தான். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து லைக் ஹோலி, அதனால வந்து நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து 4 செஷன் தான். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.